எல்லா வயலும் போகுதுங்க. காய்கறி நட்டு நான் பொழைச்சேன், எல்லாம் நாசமா போகுது. தண்ணி விடுறானுங்கடா. ஐயோ, என் காடெல்லாம் நாசமா போச்சுடா. நாமக்கல் மாவட்டங்க. நாங்கள் செல்லப்பம்பட்டியில் வந்து அமுதவள்ளி சேர்க்க ஃபேக்ட்ரின்னு மில்லு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. 10 வருஷமாக அவங்க வந்து எவ்வளோ தூரம் நாங்கள் சொன்னோம் கேட்கலைங்க. இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வெங்காயம், தக்காளி, கொத்தரம் செடி, வெண்டம் செடி, அவரை செடி இதெல்லாம் செஞ்சு நாங்கள் உழவர் சந்தைக்கு கொண்டு போய் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மாடு 10 மாடு பால் கறந்தங்க. ஒரு அடி கூட இல்லைங்க. கிழங்கு தண்ணி தேக்கி இந்த 10 மாடு 5 மாடு இறந்துருச்சு. செம்பிளி ஆடு ஒரு 20 ஆடு வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அந்த செம்பிளி ஆடு எல்லாமே போயிடுச்சு. ஏதாவது ஒன்றுனா கொண்டு போய் வேளாண்மை துறையில் கொண்டு இந்த ஆட்டை கொண்டு போய் காட்டினோம்னா மில்லு பக்கத்தில் இருக்குதா, அதனுடைய கிருமி தான் எல்லாமே அட்டாக் ஆகி மாடு சாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கோழி வச்சு பார்த்தோம், வெள்ளாடு ஆபீஸ் ஆடு வச்சு பார்த்தோம், அதுவும் வேலைக்கு ஆகலைங்க. நாங்கள் கடைசியில் விவசாயத்தில் இறங்கிங்க சார். உழவர் சந்தைக்கு நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் உழவர் சந்தையில் கொண்டு போய் காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் வந்து எங்களுக்கு தொலை வச்சு தண்ணி பூரா இன்றைக்கி எல்லாம் கரை உடஞ்சி எல்லாமே விவசாயம் பூரா வெங்காயம், தக்காளி எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. 10 குறைச்சி இன்றைக்கி கேணிலேயே தண்ணி உடச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு வழி பிறக்கணும். எங்களுக்கு இன்றைக்கி ஏதோ தீர்வு கொடுக்கணும். வேறு வழி தெரியல எங்களுக்கு பிழைக்க. பக்கத்தில் 150 வீடு இருக்குது. 150 கொசு தெல்லாம் தாங்க முடியல. ஒரு நிமிஷம் இருக்க முடியல. ஆடு கட்டுனா கத்துது, மாடு கட்டுனா கத்துது. நாங்கள் 6 மணி ஆனால் சாப்பிடாத கூட நாங்கள் கொசு வலை போட்டு கட்டிக்கிட்டு நாங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வழி பிறக்கணும்.